பிரான்சில் கடந்த ஆண்டில் வரலாற்றிலேயே முதன்முறையாக பிறப்பு விகிதத்தை விட இறப்பு விகிதம் அதிகரித்துள்ளது. மக்கள் குழந்தை பெற்றுக்கொள்ள விரும்பினாலும் போதிய இடவசதியுள்ள வீடுகளின் கடுமையான விலை உயர்வே அதற்கு முட்டுக்கட்டையாக உள்ளது. உதாரணமாக, ஒரு கூடுதல் படுக்கையறை கொண்ட வீட்டிற்கு மாறுவதற்கு குடும்பங்களுக்கு சராசரியாக €1,00,000 வரை செலவாகின்றது. இந்த நெருக்கடிக்கு தீர்வாக லு ஆழே தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் புதிய சட்டமூலம் ஒன்றை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளார். இதன் மூலம் கர்ப்பகாலம் முதல் குழந்தை பிறந்து 5 வயது ஆகும் வரை குடும்பங்கள் தங்களது வீட்டை வாங்க அல்லது விரிவுபடுத்த வட்டியில்லாத கடன் பெற வழிவகை செய்யப்படுகிறது. இந்த திட்டத்தின் கீழ் வருமான வரம்பு எதையும் கணக்கில் கொள்ளாமல் தகுதியுள்ள பெற்றோருக்கு அதிகபட்சமாக €1,00,000 வரை வட்டியில்லா கடன் வழங்கப்படும். மேலும் தற்போதைய வழக்கமான வட்டியில்லா கடன் திட்டங்களைப் போலன்றி இது முதன்முறை வீடு வாங்குபவர்களுக்கு மட்டுமின்றி ஏற்கனவே வீடு வைத்திருப்பவர்களுக்கும் பொருந்தும் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த புதிய திட்டத்திற்கு பிரான்சின் வீட்டு வசதி அமைச்சர் கொள்கை ரீதியாக தனது ஆதரவை தெரிவித்துள்ளார். எனினும் முதல் குழந்தையை விட குடும்பங்கள் தங்களின் 2வது அல்லது 3வது குழந்தையை பெற்றெடுப்பதை ஊக்குவிக்க இந்த வட்டியில்லா கடனை வழங்குவது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று அவர் கருதுகிறார். அரசின் கணக்குப்படி இத்திட்டத்திற்கு ஆண்டுக்கு €120 மில்லியன் வரை செலவாகும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது.